ஓம் நமச்சிவாய. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். வழக்கம் போல தான் இந்த சேனலில் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய வீடியோ வந்துகிட்ருக்கு. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, ஒவ்வொரு மாத பலன்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வாழ்த்து சொல்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறையா சந்தேகங்கள் கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, இந்த மாதம் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். ரிஷப வீட்டில் குரு பகவான் இருக்கார். செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார். கிட்டத்தட்ட 24, 25 தேதி வரைக்கும் செவ்வாய் மிதுன வீட்டில் தான் இருப்பார். கேது பகவான் கன்னி வீட்டில் தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரும் இன்னொரு 6 மாதம் இங்கே தான் இருப்பார். சூரிய பகவான் துலாத்தில் இருக்கார். புதன் துலாத்தில் இருக்கார். சுக்கிரன் வந்திருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டில், ஆட்சி வீட்டில் மூலத்திரிகோ பவராக இருந்தவர் கொஞ்சம் நகர்ந்து அவருடைய நண்பர் வீடான துலாம் வீட்டுக்கு, சுக்கிரன் வீட்டுக்கு வந்திருக்கார். அடுத்து சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் இருந்தார் துலாம் வீட்டில், அவர் நகர்ந்து விருச்சக வீட்டுக்கு 15ஆம் தேதி வந்துடுவார். அடுத்து சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் கன்னி வீட்டில் இருக்கார். துலாம் வீட்டுக்கு 18ஆம் தேதி வந்துடுவார். இவர்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கும்போது சனி பகவான் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், கொஞ்சம் வக்ரமாக இருக்கார். அடுத்து ராகு பகவான் 11ஆம் இடத்துல, அதாவது மீன வீடுன்னு சொல்லக்கூடிய நீர் ராசியில் தன்னுடைய பயணத்தை நடத்தி இருக்கார். இதுதான் கிரகங்களுடைய இந்த மாத நிலைமை. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா, குரு பகவான் காலப்புருஷனுக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார். காலப்புருஷனுக்கு 2 அப்படின்னா தனஸ்தானம், பேசுறது, வாக்கு எல்லாம் 2 தான். அப்போ தனகாரனே அங்கே போய் இருந்தால் அப்போ 12 ராசிக்கும் பணம் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவரும் ஒரு பணத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க, சமசப்தமாக பார்த்துக்கிறாங்க. இது ஒரு யோகம். இது 12 ராசிக்கு நன்மை. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் அவருடைய நண்பர் வீட்டுக்கு வந்திருக்கார். காலப்புருஷனுக்கு 7ல் நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு நண்பர் யாருன்னா சூரியன். அப்போ 2 பேரும் சேர்ந்து காலப்புருஷனுடைய இடத்தை பார்க்குறாங்க. இது ஒரு சிறப்பு. சனி பகவான் எப்பவும் போல் தன் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அவர் ஆட்சியாக இருக்கிறது மட்டும் இல்லை, குருவுக்கு 10ல் இருக்கார். குரு இப்போ தான் சொன்னேன் தனகாரன்னு சொன்னேன். சனி பகவான் ஜீவனக்காரன், தொழில்காரன். அப்போ தனகாரனுக்கு ஜீவனஸ்தானாதிபதி 10 கூட 10ல் இருக்கும்போது தொழில் நல்லா இருக்கும், பணமும் வரும். காலப்புருஷனுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்பு, பயணங்கள் எல்லாம் வெற்றியாக இருக்கும். இது ஒரு முன்னுரை தான். விரிவாக போகும்போது 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த மாதம் என்ன சார் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி 12ஆம் தேதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இந்த விசேஷங்கள்லாம் வருது. வருஷம் வர்றது தான். நவராத்திரி விரதமெல்லாம் இருந்து குழுவெல்லாம் வச்சு எல்லோரும் பக்தி பயத்தோடு வழிபாடு பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த வழிபாடு பண்ணக்கூடிய ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, இது மாதிரி விழா கொண்டாடக்கூடிய நம்ம மக்கள் அனைவருக்கும், நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அது மாதிரி விஜயதசமிக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக போய் எதாவது ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் சேர்றது, ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, ஒரு வகுப்பில் சேர்றது, ஒரு வீட்டுக்கு தேவையான சுப பொருள் வாங்குறதெல்லாம் செஞ்சால் விஜயதசமினா வளரக்கூடியதுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு இல்லங்களுக்கு என்ன தேவையோ வாங்குங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி தீபத் திருநாள், தீபாவளி பண்டிகை. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தீபத் திருநாள் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற, மனசில் இருக்கிற அழுக்குகள் விலகி, தீமை விலகி, தீய சிந்தனை விலகி ஒளி பிறக்கிற நாள் தான் தீபத் திருநாள். அப்போ நாமும் நாட்டு மக்களும் நம்ம இல்லத்தில் இருக்கிற தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுப எண்ணங்கள் விலகி எல்லார் வீட்டிலும் ஒளி விளக்கு சிறப்பாக எரியணும், ஏற்றணும். தீபத் திருநாளை நீங்களும் கொண்டாடுங்க. தீபாவளி திருநாள் கொண்டாடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நாம் அந்த தீபாவளியை கொண்டாடுவோம், சிறப்பாக கொண்டாடுவோம். இல்லாதவர்களுக்கு உதவி செய்து தீபாவளியை கொண்டாடுவோம். உங்கள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், எப்படி என்னுடைய கேரியரை தெரிஞ்சுக்கிறது, எதிர்கால வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஜாதகம் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். எப்படி உங்களுக்கு பலன் சொல்கிறதுங்கிற விவரம் சொல்கிறேன். அதுவும் இல்லாதவர்களுக்கும் நம்முடைய ஜோதிடம் வாக்கு பலிக்கும், உங்களுக்கு பலன் சொல்லப்படும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓ நமச்சிவாய. நாம் கும்ப ராசியை பார்ப்போம். கும்பம் அப்படின்னா கோபுரம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறையா. கும்பம்னா குடம், கும்பம்னா கலசம். கலசம் எங்கே இருக்கும்? கோபுரத்து மேலே தான் இருக்கும். அதான் கும்பாபிஷேகம். வாழ்க்கையில் ஒரு நாள் கோபுரம் ஏறும் ராசி, கோபுரத்து போல வாழ்க்கை உயரமான நிலைக்கு வரும் ராசி கும்பம். ரைட். இப்போ நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த 7.5 சனியை பற்றி. நிறையா பேர் அதை சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 7.5 சனி பாதிக்காமல் இருக்கணும்னா வாக்கிங் போகணும், ஜாக்கிங் போகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இது போதும். ஆனால் எல்லாருக்கும் பாதிக்குமானா இல்லை. 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு தான். அது உங்கள் ஜாதகத்தில் சனி நல்ல இடத்துல இருந்தாலும் பாதிக்காது. பேராசைப்படக்கூடாது. நியாயமான ஆசைப்பட்டால் ஹார்டு ஒர்க் பண்ணால் சனி நல்லது பண்ணுவார். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? விஷயம் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. சுக்கிரன் குரு பார்வை, இது ரெண்டும். குரு சுக்கிரனை பார்க்குது, சுக்கிரன் குருவை பார்க்குது. இந்த 2 கிரகம் போதும். இந்த மாதம் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, சுகமாக இருக்க போகிறீங்க, அழகாக இருக்க போகிறீங்க. பிஸ்னஸ் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். ஏன் சார் அப்படின்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார் நேரடியாக. 12 அப்படின்னா தூக்கம். அப்போ குரு பார்த்தா நல்ல தூக்கம் வரும். நான் சொல்கிறது இரவில் தூங்குற தூக்கம், பகலில் தூங்குற தூக்கம் இல்லை. பகலில் தூங்கினா அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது, சோம்பேறித்தனம். அப்போ இரவு தூக்கம் நல்லா இருக்கும். 12ஆம் இடம் படுக்கை அறை, கணவன் மனைவி தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுக்கிரனையும் குரு பார்க்குறாரு. சுக்கிரனா கலத்திரக்காரன். குருனா 2ஆம் வீடு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி. அப்போ கல்யாணம் ஆகும். 7.5 நடக்குதுன்னு நினைக்கக்கூடாது. 7.5ல் நிறையா பேருக்கு கல்யாணமும் ஆகிருக்கு. நானே பொருத்தம் பார்த்து கொடுத்துருக்கேன். இந்த தீபாவளி உங்களுக்கு தலை தீபாவளியாக இருக்கும், அல்லது நிச்சயார்த்தமாக நடக்கும். நான் சொல்கிறது திருமணம் ஆகாதவங்களுக்கு, அந்த பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு. குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பார்க்கும்போது 2 குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு. குருனா ஆண் குழந்தை, சுக்கிரனா பெண் குழந்தை. அது இருக்கிறது செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ஆண் குழந்தைக்கும் வாய்ப்பு இருக்குது, பெண் குழந்தைக்கும் வாய்ப்பு இருக்குது, காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 5, 7 சம்பந்தப்படுது. கும்பராசிக்கு 5ஆம் இடம் புதன், கும்பராசிக்கு 7ஆம் இடம் சூரியன். 7ன்னா கலத்திர ஸ்தானம், 5ன்னா ஆசை, காதல், விருப்பம். அது 2 ஒன்று சேர்ந்து பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கு. சூரியன் புதன். புதன் உங்கள் ஆசையை சொல்கிறது, லவ்வை சொல்கிறது. சூரியன் கலத்திர ஸ்தானம். அப்போ காதல் திருமணம் ஒரு சிலருக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. அது 9ஆம் இடத்துல இருந்து அவருக்கு வீடு கொடுத்தவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்பா அம்மா சம்மதத்தோட, புதன் தாய் மாமன் சம்மதத்தோட, குரு பார்வையில் இருக்கிறதுனால கோவிலில் தாலி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ யோகம் கொட்டி கிடக்குது. நீங்கள் 7.5 சனியே நினச்சி இருக்கக்கூடாது. தனஸ்தானாதிபதி குரு, தனகாரன் குரு 10ஆம் இடத்தையும் பார்க்குது, 10ல் இருக்கிற சுக்கிரனையும் பார்க்குது. அப்போ பெண்களால் வருமானம் உண்டு, கணவனாக இருந்தால் மனைவினால் வருமானம் உண்டு. யோகங்கள் கொட்டி கிடக்குது. சூரியன் புதன் ஒன்று சேர்ந்தா உயர்கல்வி யோகம் உண்டு, அரசாங்க லோன் கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதனோடு சேரும்போது அரசு வேலைக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடம் என்பது சர்வீஸ், 6 என்பது வேலை வாய்ப்பு, வேலை. அது எங்கே இருக்குது? சனி பகவானோட சேரும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையில் நல்ல ஊதியம் கிடைக்கும். 12ஆம் இடம் வலுவாக இருக்குது, 10ஆம் இடம் வலுவாக இருக்குது. 10, 12 வலுவாக இருந்தால் அற்புதமான யோகங்கள் கொட்டி கிடக்குது. சனி பகவான் ராசியிலே இருக்கார், ராசிநாதனும் ராசியிலே இருக்கார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகத்தை சொல்றது. 6 குடையவர் ராசியில் இருந்தால் வெளிநாட்டு யோகம் உண்டு, அதனால வருமானம் உண்டு. 5ல் செவ்வாய், அவர் எங்கே பார்க்குறாரு? 11ஆம் இடத்தை. இது அதோட பெரிய யோகம். உங்களுக்கு 11ஆம் இடம் என்பது ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றி கொள்ளும் இடம். 11
அது யார் பார்க்குறா? செவ்வாய்னா அரசாங்கம். அப்போ அரசாங்கத்தினால யோகம் இருக்குது. செவ்வாய்னா பூமினால யோகம் இருக்குது. செவ்வாய்னா கட்டடம், அதனால யோகம் இருக்குது. செவ்வாய்னா செங்கக்காலவா, சிகப்பு நிற பொருட்கள், அதனால லாபம் இருக்குது. செவ்வாய்னா இராணுவம், போலீஸ், மிலிட்ரி, அதனால லாபம் இருக்குது. செவ்வாய்னா கட்டடம், அதனால லாபம் இருக்குது. செவ்வாய்னா பருப்பு, அதனால லாபம் இருக்குது. செவ்வாய்னா முருகன். இந்த மாதம் முழுவதும் முருகன் அருள் உங்களுக்கு உண்டு. அந்த செவ்வாய் 11 மட்டும் பார்க்கல, உங்கள் லாபத்தை மட்டும் பார்க்கல, 12ஆம் இடத்தையும் பார்க்குது. ஆக நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான உறக்கம். இந்த மாதம் கையில் பணம் புழங்கும். தனஸ்தானாதிபதி தனகாரன் குரு 10ஆம் இடத்தை சுக்கிரனையும் பார்க்கறதுனால கையில் பணம் புழங்கும். போன மாதம் சிரமப்பட்டீங்க, ஏன்னா இங்கே சனி இருக்கும்போது சூரியன் இங்கே இருந்தார். கிட்டத்தட்ட ஆவணி மாதமெல்லாம் நிறைய பேர் பிரச்சனையில் இருந்தீங்க. கணவன் மனைவிக்கு சண்டை, முதலாளி தொழிலாளிக்கு சண்டை, ஆஃபீஸில் ஸ்டாஃபுக்கு சண்டை, அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை, மாறி வந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க. புதிய வரவு ஒன்று இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு உண்டு. அது குழந்தையாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், வீடு வாகனமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று உண்டு, அது நடக்கும். தீபாவளிக்கு சிறப்பாக கொண்டாடுவீங்க. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 3ஆம் தேதி 4ஆம் தேதி 30, 31 சந்திராஷ்டிரம் இருக்குது. கும்பராசிக்கு மட்டும் தீபாவளின்னு வந்தாலே சந்திராஷ்டிரம் வரும். அந்த நாட்களில் பயபக்தியோடு இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க, பண விஷயத்தில் கவனமாக இருங்க, பட்டாசு வெடிக்கும் போது கவனமாக கொண்டாடுங்க, தீபாவளியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.